எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 2ல வந்து அஸ்வினை பத்தி ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. குக் வித் கோமாளி சீசன்லயே ரொம்பவே மறக்க முடியாத சீசன் அப்படின்னா அது சீசன் 2 தான் சொல்லணும். அதுலயும் முக்கியமா அஸ்வின் சிவாங்கி பேர் செம ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. இனி தமிழ் சினிமால ஒரு மறக்க முடியாத சாக்லேட் பாயா வனம் வருவார் அஸ்வின் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த போதுதான் அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆமாங்க, இப்ப நடிகர் அஸ்வின் அவர்கள் மன உளைச்சல்ல இருக்காராம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். ப்ரொடியூசர் ரவீந்தர் சாரோட ஒய்ஃப் குக் வித் கோமாளியோட மிகப்பெரிய ஃபேனா. அவங்க அடுத்து நீங்க படம் பண்ணீங்க அப்படின்னா அஸ்வினை வச்சுதான் படம் பண்ணும் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. உடனே ரவீந்தர் சாரும் அஸ்வினை கூப்பிட்டு அடுத்து என்னோட 3 படத்துல நீ தான் ஹீரோ, ஆனா சம்பளம்லாம் ரொம்ப கம்மியா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அஸ்வினை சொல்லி எடுத்த படம் தான் என்ன சொல்ல போகிறேன். உண்மையை சொல்ல போனா இந்த படம் நல்லா ஓட வேண்டிய ஒரு படம் தான். ஆனா ப்ரமோஷன்ல நடந்த சில மிஸ்டேக்னாலே இந்த படம் ஓடாம போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷமா மன உளைச்சல் இருந்திருக்காரு அஸ்வின். அந்த ப்ரமோஷன் மேடல அஸ்வின் பேசினதுனாலே நிறைய பட சான்ஸ் இவருக்கு வரதே கம்மியாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இவருக்கு இப்ப சான்ஸே இல்லாம தான் தவிச்சிட்டு இருக்காராம். சோ இப்படியெல்லாம் அஸ்வின் ஒரு வருஷமா மன உளைச்சல் இருந்ததை பத்தி இப்ப ப்ரொடியூசர் ரவீந்தர் சார் நம்ம எல்லாருக்குமே ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. இது போல பல இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டைட்டில் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.